Hi friends, this is Nivita. In the video 10th standard science page number 3 laws of motion lesson Newton's laws of motion. So Newton's first law பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகேவா? சோ அதுல என்ன சொல்லிருக்காங்க அப்படினா every body continues to be in the state of rest. எல்லா பாடியுமே ஒரு ரெஸ்ட் பொசிஷன்ல இருக்கும் அல்லது the state of uniform motionல இருக்கும் along the straight line-ஆ இருக்கும் unless it is acted upon by some external force. எது வரைக்கும் இந்த ரெஸ்ட்லயோ அல்லது யூனிஃபார்ம் மோஷன்லயோ இருக்கும் அப்படினா அது மேல எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணாத வரைக்கும் அது வந்து இப்படி தான் இருக்கும் அப்படினு சொல்றாங்க. இப்போ நம்ம யோசிச்சு பாருங்களேன், நீங்கள் வந்து தூங்கிட்டே இருப்பீங்க, ரெஸ்ட் எடுத்துகிட்டே இருப்பீங்க, எது வரைக்கும் தூங்கிட்டே இருப்பீங்க? ஒன்று நம்ம பேரண்ட்ஸ் வந்து நம்மளை எழுப்புற வரைக்கும், ஓகேவா? ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்து நம்மளை வந்து எழுப்புற வரைக்கும் நம்ம வந்து ரெஸ்ட்லேயோ அல்லது யூனிஃபார்ம் மோஷன்லேயோ இருப்போம். அல்லது இப்போ நமக்கே வந்து நம்ம நிறைய படிக்கணும், நிறைய மார்க்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு இன்டர்னலாக நமக்கு ஒன்று தோணும்ல. ஸோ அது மூலியமாகவும் நம்ம வந்து எழுந்திருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அது வரைக்கும் நம்ம வந்து ரெஸ்ட்டில் தான் இருப்போம், கரெக்டாக? ஸோ அப்போ நியூட்டன்ஸ் இட் கிவ்ஸ் த டெஃபினிஷன் ஆஃப் ஃபோர்ஸ் ஆஸ் வெல் அஸ் இனர்ஷியா. ஸோ இது வந்து ஃபோர்ஸோட டெஃபினிஷனை மட்டும் கொடுக்காம எனக்கு இனர்ஷியாவோட டெஃபினிஷனும் கொடுத்துருக்கு. இது வந்து ஃபோர்ஸை பற்றி தானே சொல்கிறாங்க. லைக் ஃபோர்ஸுங்கிறது என்னது? எனக்கு அந்த ரெஸ்ட்டையும் யூனிஃபார்ம் மோஷனையும் சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறது தான் ஒரு ஃபோர்ஸ் அப்படிங்கிறது இந்த டெஃபினிஷன்லேயே நமக்கு தெரியுது, ஓகேவா? இதுக்கு எக்ஸாம்பிள் எடுத்துக்கணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு ஸ்கூட்டியில் போகிறீங்க, ஓகேவா? நீங்கள் ரெஸ்ட்டில் இருக்கீங்க, ஓகே இந்த பிக்சரில் ரெஸ்ட்டில் இருக்கீங்க. இதில் வந்து கான்ஸ்டண்ட்டான ஒரு வெலாசிட்டியில் இருக்கீங்க, ஓகே? அதுக்கப்புறம் இங்கே வந்து ஒரு வால் வருது. ஸோ வாலில் போய் இந்த ஸ்கூட்டி என்ன ஆகிடுது அப்படின்னா முட்டிடுது. இது வரைக்கும் கான்ஸ்டண்ட்டான வெலாசிட்டியில் ரெஸ்ட்டில் இருந்தவங்க இதில் ஏதோ ஒரு ஃபோர்ஸ் எக்ஸ்டர்னலாக ஒரு வால் இருக்கும்போது எக்ஸ்டர்னலாக ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கும்போது இவங்க என்ன ஆகிடுறாங்க? அதுக்கப்புறம் வந்து ஒரு கான்ஸ்டண்ட்டான வெலாசிட்டியில் இல்லை, ஒரு அன்பேலன்ஸ்டான ஒரு மோஷனில் வந்துடுறாங்க. கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ என்ன சொல்கிறாங்க? எவ்ரி ஆப்ஜெக்ட் கண்டினியூஸ் டு பி இன் த ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட் ஆர் ஆஃப் யூனிஃபார்ம் மோஷன். எல்லா ஆப்ஜெக்ட்டுமே ரெஸ்ட்டில் இருக்கும், கான்ஸ்டண்ட்டான வெலாசிட்டி அல்லது யூனிஃபார்ம் மோஷனில் இருக்கும். அன்லெஸ் there is an external force acting on it. அது மேலே எந்த விதமான எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸும் ஆக்ட் ஆகலைன்னா அது இப்படி இருக்கும். இந்த மாதிரி வால் இதை மாதிரி ஏதோ ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆச்சு அப்படின்னா அது இந்த மாதிரி இருக்காது. ஸோ அப்போ அதுக்கு அடுத்தது என்ன ஆகும்? அது ஒரு வேரியபிள் வெலாசிட்டியில் போகும் அல்லது நான் யூனிஃபார்ம் மோஷனில் இருக்கும், ஓகேவா? ஸோ இது பிகாஸ் முட்டினதுக்கப்புறம் அது சடனாக ஆக்சலரேட் ஆகும், இந்த மாதிரிலாம் ஆகும்ல. ஸோ அதை தான் சொல்கிறாங்க. இப்போது இந்த ஒரு பர்சன் இருக்கிறாங்க, அவங்க வந்து சூப்பர் மார்க்கெட்டுக்கு போகிறாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து ஒரு வண்டி தருவாங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு சக்கரை மாதிரி இருக்கும். ஸோ அந்த வண்டி தருவாங்க, அதில் வந்து அவங்களோட கூட்ஸ் எல்லாமே வச்சுட்டு போகலாம். இப்போ அந்த வண்டி வந்து ரெஸ்ட்டில் இருக்குது, ஓகேவா? அதுக்கப்புறம் அல்லது அந்த வண்டி என்ன பண்ணுவாங்க? கான்ஸ்டண்ட்டாக நகர்த்திட்டே போவாங்க. அப்போ அது வந்து ஒரு யூனிஃபார்மான வெலாசிட்டியில் இருக்கும். இப்போ அது வந்து நம்ம எக்ஸ்டர்னலாக ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கும்போது, இப்போ நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா, இவங்க வந்து என்ன செய்கிறாங்கன்னா இதை அப்படியே ஃபாஸ்ட்டாக நகர்த்துறாங்க. ஃபாஸ்ட்டாக நகர்த்தும் போது எனக்கு என்ன ஆகும்? அது ரெஸ்ட்லேயும் இருக்காது, யூனிஃபார்ம் வெலாசிட்டிலையும் இருக்காது, ஓகேவா? எக்ஸ்டர்னலாக நான் ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கும்போது அது வந்து இந்த ரெஸ்ட்லேயும் யூனிஃபார்ம் வெலாசிட்டிலோ அதுக்கப்புறமா இருக்காது. அல்லது இப்போ யூனிஃபார்ம் வெலாசிட்டியில் இருக்கிறத நான் ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து ஸ்டாப் பண்ணேன் அப்படின்னு சொன்னால் அது வந்து யூனிஃபார்ம் வெலாசிட்டியில் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுக்குற வரைக்கும் அது வந்து ரெஸ்ட்லேயும் யூனிஃபார்ம் மோஷன்லேயும் இருக்கும். நம்ம எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுத்துட்டதுக்கப்புறம் அது இந்த மாதிரி இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவா? இப்போ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ஃபோர்ஸ். ஃபோர்ஸ் அப்படிங்கிறது என்னது? ஒரு எக்ஸ்டர்னலான எஃபெக்ட் இன் த ஃபார்ம் ஆஃப் புஷ் ஆர் புல். ஃபோர்ஸ்னாலே நமக்கு ஞாபகம் வருது புஷ் ஆர் புல் அப்படிங்கிறது தான். இட் ப்ரொடியூசஸ் ஆர் ட்ரைஸ் டு ப்ரொடியூஸ் த மோஷன் ஆஃப் த ஸ்டாட்டிக் பாடி. இப்போ ஒரு பெரிய பாக்ஸ் இருக்குது அப்படின்னா நான் அது வந்து ஒரு ஸ்டாட்டிக் பாடி அப்படின்னு சொல்கிறது. அது வந்து நகராமல் இருக்கும், கரெக்டாக? அதை வந்து நான் ஃபோர்ஸ் கொடுத்து அதை வந்து தள்ளலாம், அதுதான் சொல்கிறாங்க. ப்ரொடியூசஸ் ஆர் ட்ரைஸ் டு ப்ரொடியூஸ் த மோஷன் ஆஃப் அ ஸ்டாட்டிக் பாடி. ஸ்டாட்டிக் பாடினா எங்கேயுமே நகராத பாடிக்கு வந்து நம்ம வந்து ஒரு அதை வந்து மூவ் பண்ண வைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்டாப்ஸ் ஆர் ட்ரைஸ் டு ஸ்டாப் த மூவிங் பாடி. ஒரு மூவ் ஆகிட்டு இருக்க பாடி வந்து நம்ம வந்து ஸ்டாப் பண்ணலாம் ஃபோர்ஸ் மூலிமா அப்படின்னு சொல்கிறாங்க. சேஞ்சஸ் ஆர் ட்ரைஸ் டு சேஞ்சஸ் த டைரக்ஷன் ஆஃப் மோஷன் ஆஃப் த மூவிங் பாடி. இப்போ ஒரு பாடி வந்து மூவ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா அதோட டைரக்ஷனை நான் வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம், ஓகேவா? எல்லா தடவையுமே ஃபோர்ஸ் கொடுத்தா அது வந்து சேஞ்ச் ஆகணும் அப்படிங்கிறது கிடையாது. அதனால் சேஞ்சஸ் அது வந்து ஒன்று சேஞ்ச் ஆகலாம் அல்லது ட்ரைஸ் டு சேஞ்சாக இருக்கலாம். the direction of motion of a moving bodyன்னு சொல்கிறாங்க. ஃபோர்ஸ் அப்படிங்கிறதுக்கு மேக்னிடியூடும் இருக்குது, டைரக்ஷனும் இருக்குது. ஸோ நம்ம ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுக்குறோங்கிறதும் இருக்குது, அதுக்குன்னு ஒரு டைரக்ஷனும் இருக்குது. அதனால் இது வந்து என்னென்னு சொல்கிறாங்க? டைரக்ஷன் இருக்கனால இது வந்து ஒரு வெக்டார் குவான்டிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க ஃபோர்ஸ் அப்படிங்கிறது. இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற டாபிக் என்னென்னா டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறது. அதை இப்போ வந்து ஃபோர்ஸை வந்து நம்ம பிரிக்கிறோம். என்னென்னா அதோட டைரக்ஷனை பேஸ் பண்ணி நம்ம பிரிக்கிறோம். பேஸ்ட் ஆன் த டைரக்ஷன் அதை வந்து 2 டைப்ஸாக பிரிக்கிறாங்க. என்னது? லைக் parallel forces அண்ட் அன்லைக் parallel forces. லைக்னாலே என்னென்னா அந்த சேம் டைரக்ஷனை குறிக்கிறது தான் நம்ம லைக் அப்படின்னு சொல்லுவோம், ஓகேவா? இப்போ 2 ஃபோர்ஸுமே வந்து ஒரே டைரக்ஷனில் இருந்தது, ஓகேவா? அதே மாதிரி இப்போ அது மட்டும் இல்லாமல் ஒரே மேக்னிடியூடில் இருந்ததுன்னா இதோட ஹைட் வந்து
இப்போ இதுவும் 50 நியூட்டனாக இருந்தது, இதுவும் 50 நியூட்டனாக இருந்தது அப்படின்னா ரெண்டுமே சேம் ஃபோர்ஸ் தானே. ஸோ இப்போ சேம் மேக்னிடியூடாக சேம் மேக்னிடியூடாக இருந்தாலும் டிஃப்ரெண்ட் மேக்னிடியூட், ஒருவேளை இது 30 என்னாகவும் இது 50 என்னாகவும் இருந்தாலும் எனக்கு ஒரே டைரக்ஷனில் இருந்தது அப்படின்னா அது லைக் பேரலல் ஃபோர்ஸஸ் அப்படின்னு சொல்லுவோம். பேரலாக இருக்குல்ல, லைக்னாலே ஒரே டைரக்ஷனில் இருக்கிறதுன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இது வேறு வேறு மேக்னிடியூட் இருந்தாலும் அது ஒரே டைரக்ஷனில் இருந்ததுன்னா லைக் பேரலல் ஃபோர்ஸஸ் சொல்லுவோம். அன்லைக் பேரலல் ஃபோர்ஸஸ்னால் வேறு வேறு டைரக்ஷனில் இருக்கிறது தான் நம்ம வந்து அன்லைக் பேரலல் ஃபோர்ஸஸ்ன்னு சொல்லுவோம். அதுக்கு சேம் மேக்னிடியூட் இருக்கலாம் அல்லது டிஃப்ரெண்ட் மேக்னிடியூட் இருக்கலாம்னு சொல்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 2 or more forces of equal and unequal magnitude, ஈக்குவலான மேக்னிடியூட் இருக்கலாம் அல்லது அன்ஈக்குவலான மேக்னிடியூட் இருக்கலாம், ஆக்டிங் அலாங் த ஒரே டைரக்ஷன் நோக்கி ஆக்ட் பண்ணிட்டு இருந்தது, பேரலல் டு ஈச் அதராக இருந்ததுன்னா அதை நம்ம லைக் பேரலல் ஃபோர்ஸஸ் சொல்லுவோம். அன்லைக் பேரலல் ஃபோர்ஸஸ் அப்படிங்கிறது இதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும். அப்போ அன்லைக் பேரலல் ஃபோர்ஸஸ் அப்படின்னு சொல்கிறது 2 or more equal forces ஆர் அன்ஈக்குவலான ஃபோர்ஸஸ், மேக்னிடியூட் வந்து வேறு வேறையாக இருக்கலாம், ஆக்ட் அலாங் த ஆப்போசிட் டைரக்ஷனில் ஆக்ட் ஆச்சு பட் பேரலல் டு ஈச் அதராகவே இருந்ததுன்னா அதுதான் நம்ம அன்லைக் பேரலல் ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ நம்ம வந்து ரிசல்டன்ட் ஃபோர்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போது செவரல் ஃபோர்ஸஸ் ஆக்ட் சைமல்டேனியஸ்லி ஆன் ஒன் பாடி. இப்போ ஒரே ஒரு பாடியில் எனக்கு நிறைய ஃபோர்ஸஸ் வந்து அது மேலே ஆக்ட் ஆகிட்டு இருந்தது. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஒரு பொருள் மேலே எனக்கு வந்து நிறைய ஃபோர்ஸஸ் வந்து ஆக்ட் ஆகிட்டு இருந்தது. ஓகேவா? இப்போ நிறைய பேர் வந்து இந்த பொருளை வந்து தள்ளுறாங்க அப்படின்னா எனக்கு என்ன சொல்கிறாங்க, தென் த கம்பைன்ட் எஃபெக்ட் ஆஃப் த மல்டிபிள் ஃபோர்ஸ், இந்த நிறைய ஃபோர்ஸோட கம்பைன்ட் எஃபெக்ட் தான் வந்து நம்ம வந்து ஒரு சிங்கிள் ஃபோர்ஸாக ரெப்ரசென்ட் பண்ணுவோம். அதுதான் ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ இந்த எல்லா ஃபோர்ஸையும் கம்பைன் பண்ணி நான் ஒரு சிங்கிள் ஃபோர்ஸாக அதை ரெப்ரசென்ட் பண்ணுவேன். அதுதான் வந்து ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா இட் இஸ் ஈக்குவல் டு த வெக்டார் சம். வெக்டார் சம்னா என்னது? வெக்டார்னாலே என்னது? அதுக்குன்னு ஒரு பர்டிகுலர் டைரக்ஷன் இருக்கும். கரெக்டாக? இட் இஸ் equal to the vector sum adding the magnitude of the force with their direction. அதாவது அதோட magnitude of the force ஆட் பண்ணணும், அதோட direction கூடயே ஆட் பண்ணணும் of all the forces. ஓகேவா? ஸோ அதுதான் நம்ம என்னென்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து இந்த ஆக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸஸ், இதோட டயக்ராம் ரிசல்டன்ட் ஃபோர்ஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். முதல்ல ஆக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸஸ், பேரலல் ஃபோர்ஸஸ் ஆர் ஆக்டிங் இன் த சேம் டைரக்ஷன். கரெக்டு தானே? இப்போது ஃபோர்ஸ் வந்து எப்படி ஒரு ஆக்ஷனை வந்து கொடுக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். பேரலல் ஃபோர்ஸ் ஆக்டிங் இந்த சேம் டைரக்ஷனா, எனக்கு இதான் ஒரு பொருள்னா இது ரெண்டுமே வந்து பேரலல் ஃபோர்ஸ். ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு பெரிய பாக்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டை வந்து தள்ளுறீங்க அப்படின்னா அது வந்து பேரலல் ஃபோர்ஸ் ஆக்டிங் இந்த சேம் டைரக்ஷன். நீங்கள் எந்த டைரக்ஷனை நோக்கி ஃபோர்ஸ் கொடுக்குறீங்களோ அந்த டைரக்ஷனை நோக்கி தானே அதுவும் போகும். அதுதான் வந்து பேரலல் ஃபோர்ஸ் ஆக்டிங் இந்த சேம் டைரக்ஷன். இப்போ இதோட ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் ரெண்டு, இப்போ இது மேலே இப்போ எவ்வளோ ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும், ரிசல்டண்ட்டாக டோட்டலாக எவ்வளோ ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும், நீங்கள் கொடுக்குற ஃபோர்ஸ் ப்ளஸ் உங்கள் ஃப்ரெண்டு கொடுக்குற ஃபோர்ஸ் தானே. அப்போ F net is equal to F1 plus F2 அப்படின்னு வரும். ஓகேவா? இப்போ பேரலாக இருக்கும், அன்ஈக்குவல் ஃபோர்ஸஸ் ஆர் ஆக்டிங் இந்த ஆப்போசிட் டைரக்ஷன். இப்போ வந்து நீங்கள் இருக்கீங்க. ஓகேவா? நீங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, உங்கள் ஃப்ரெண்ட் வந்து கொஞ்சம் வீக்காக இருக்காங்க. ஸோ அப்போ நீங்கள் ரெண்டு பேருமே ஒரு பேரலான ஃபோர்ஸ் தான் கொடுக்குறீங்க, பட் அன்ஈக்குவல் ஃபோர்ஸ். பிகாஸ் நீங்கள் நிறைய ஃபோர்ஸ் கொடுக்குறீங்க, உங்கள் ஃப்ரெண்ட் வந்து கொஞ்சம் ஃபோர்ஸ் தான் கொடுக்குறாங்க, ஆக்டிங் இந்த ஆப்போசிட் டைரக்ஷன்லேருந்து கொடுக்குறீங்க. அப்போ எனக்கு என்ன ஆகும், கண்டிப்பாக நீங்கள் தான் என்ன செய்வீங்க, அந்த ஆப்ஜெக்டை வந்து தள்ளி விட்டுருவீங்க. கரெக்டாக? உங்களால் தான் தள்ள முடியும், பிகாஸ் நீங்கள் தான் வந்து நிறைய ஃபோர்ஸ் கொடுக்குறீங்க. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா F net டோட்டல் ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒருவேளை உங்கள் ஃபோர்ஸ், நீங்கள் தான் F1 கொடுக்குற ஃபோர்ஸ்னு வச்சுக்கோங்க, நீங்கள் கொடுக்குற ஃபோர்ஸ் வந்து அதிகமாக இருந்தது அப்படின்னா உங்களோட இதை தான் முதல்ல போடணும், F1 மைனஸ் F2. ஸோ நீங்கள் ஒரு வேளை வந்து 10 நியூட்டன் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கலாம், உங்கள் ஃப்ரெண்ட் வந்து 8 நியூட்டன் கொடுக்குறாங்க. இப்போ 10 மைனஸ் 8 எவ்வளோ? 2. ஸோ அப்போ ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கும்போது அது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணணும், சேம் டைரக்ஷனில் இருக்கும்போது அது ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணணும். ஓகேவா? ஒருவேளை உங்கள் ஃப்ரெண்ட் வந்து அதிக ஃபோர்ஸ் கொடுக்குறாங்க, நீங்கள் கம்மியான ஃபோர்ஸ் கொடுக்குறீங்கன்னு சொல்லும்போது, அதாவது F2ஓட வேல்யூ அதிகமாக இருந்தது F1ஓட வேல்யூன்னு சொல்லும்போது நம்ம F netோட வேல்யூன்னு எடுத்துப்போம், F2 மைனஸ் F1 அப்படின்னு எடுத்துப்போம். ஸோ F net அப்படிங்கிறது டைரக்டர் அலாங் த கிரேட்டர் ஃபோர்ஸ், எது வந்து கிரேட்டர் ஃபோர்ஸோ அதை நோக்கி தான் அந்த ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் இருக்கும்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த F1 தானே, இப்போ நீங்கள் தான் அதிக ஃபோர்ஸ் கொடுக்குறீங்கன்னா நீங்கள் கொடுக்குற பக்கம் தான் அந்த F net ஃபோர்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்தது parallel equal forces are acting in the opposite direction and in the same line of action. இப்போது ரெண்டு பேருமே, இப்போ நீங்களும் இருக்கீங்க, உங்கள் ஃப்ரெண்டும் இருக்காங்க, நீங்கள் எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுக்குறீங்களோ அதே அளவுக்கு தான் உங்கள் ஃப்ரெண்டும் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லும்போது F1 is equal to F2. ஓகேவா? இப்போ சேம் லைன் ஆஃப் ஆக்ஷனில் இருக்கும்போது எனக்கு டோட்டல் F net டோட்டல் ஃபோர்ஸ் எனக்கு என்ன ஆகும், F1 மைனஸ் F2 ஆகும். பிகாஸ் நீங்கள் ரெண்டு பேர் என்னது சேமான ஃபோர்ஸ் கொடுக்குறீங்க. அப்போ உங்களுக்கு என்ன ஆகும், F1 equal to F2க்கு பதிலாக F1க்கு பதிலாக F2 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா F2 மைனஸ் F2ஓட வேல்யூ என்ன ஆகும், 0ன்னு ஆகிடுமா. அப்போ டோட்டல் ஃபோர்ஸ், நெட் ஃபோர்ஸ் என்னது, 0ன்னு ஆகிடும். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா பேரலான ஈக்குவலான ஃபோர்ஸ் பட் ஆப்போசிட் டைரக்ஷனில் கொடுக்கும்போது, அப்போ இந்த F net equal to 0னா என்ன அர்த்தம்,
அப்படின்னா இப்போ ஒரு பாக்ஸ் இருக்குது, நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டு வந்து ஆப்போசிட்லேருந்து தள்ளுறீங்க. அப்போ அந்த பாக்ஸ் வந்து நகரவே செய்யாது. பிகாஸ் நீங்கள் ரெண்டு பேருமே வந்து ஈக்குவலான ஃபோர்ஸ் கொடுக்குறீங்கன்னு சொல்லும்போது அந்த பாக்ஸ் நகரவே செய்யாது. அதனால தான் F net equal to 0ன்னு வந்துருக்கு. ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அன்லைக் பேரலல் ஃபோர்ஸஸ் அப்படின்னா டக் ஆஃப் வார், இந்த கயிறு பிடிச்சி இழுப்பாங்கல்ல, அப்போ அந்த இடத்துல வந்து ஆப்போசிட்டில் பிடிச்சி இழுக்கிறீங்க, பட் பேரலல் ஃபோர்ஸ். ஓகேவா? இது வந்து அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸ். ஆக்ஷன் ஆஃப் லீவர்னால் என்ன பண்ணுவாங்க, இதை வந்து இப்படி பிடிச்சி இழுப்பாங்க. கரெக்டாக? அது வந்து ஒரு அன்பேலன்ஸ்டான ஃபோர்ஸ் கொடுக்கலாம். பிகாஸ் இந்த லாஸ்ட்டில் இருக்கிற அந்த ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து தூக்க போகிறாங்க. ஓகேவா? ஸோ அப்போ நீங்கள் வந்து இதில் வந்து இதை விட அதிகமான ஒரு ஃபோர்ஸை தான் நீங்கள் கொடுப்பாங்க. கரெக்டாக? ஸோ அப்போ அதை வந்து நம்ம அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பிகாஸ் இதில் வந்து கம்மியான ஃபோர்ஸ் இருக்கும், இதில் வந்து நீங்கள் கொடுக்குற ஃபோர்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஓகே, ஸோ அது அடுத்தது இது வந்து லைக் பேரலல் ஃபோர்ஸ்னால் ரெண்டு பேருமே வந்து ஒரே டேரக்ஷனை நோக்கி தான் தள்ளிட்டு போகிறாங்க. ஸோ அப்போ அது வந்து லைக் பேரலல் ஃபோர்ஸ். இது வந்து ஆப்போசிட் டேரக்ஷனில் தள்ளுறதுனால இது அன்லைக் பேரலல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதை எக்ஸ்ப்ளனேஷன் தான் கொடுத்துருப்பாங்க. இஃப் த ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் ஆஃப் ஆல் த ஃபோர்ஸஸ் ஆக்டிங் ஆன் த பாடி இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ டோட்டல் அந்த ரிசல்டன்ட் வந்து 0வாக இருந்தது அப்படின்னா த பாடி வில் பி இன் ஈக்குலிபிரியம். அந்த பாக்ஸ் என்ன செய்யாது, நகராது. அப்படிப்பட்ட ஃபோர்ஸை தான் நம்ம வந்து பேலன்ஸ்டு ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இதுவும் ஈக்குவல்னு அந்த பாக்ஸ் நகராது, அதை நம்ம பேலன்ஸ்டு ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவோம். இஃப் த ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு 0, இப்போ இந்த இடத்துல இப்போலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாட் ஈக்குவல் டு 0 வரும். ஏன்னா இது ஏதாவது ஒன்று மட்டும் வந்து அதிகமாக இருக்கும்ல. இப்போ ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் வந்து நாட் ஈக்குவல் டு 0வாக இருந்ததுன்னா அப்போ எனக்கு பாடியில் ஒரு அன்பேலன்ஸ்டான ஃபோர்ஸ் கிடைக்கும். பிகாஸ் இந்த லீவர்லேயும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இதை விட அதிக ஃபோர்ஸை நீங்கள் கொடுக்குறீங்க இந்த இடத்துல. ஓகேவா? ஸோ அதனால் அப்போ தான் வந்து உங்களால் ஒரு பொருளை தூக்க முடியும். கரெக்டாக? ஸோ அப்போ அது வந்து அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ ட்ராயிங் வாட்டர் ஃப்ரம் த வெல் அப்படின்னு சொல்லும்போது கிணத்துலேருந்து தண்ணி அடிக்கும் போது என்ன பண்ணுவீங்க, அந்த தண்ணிக்குன்னு ஒரு வெயிட் இருக்கும்ல, மாஸ் இருக்கும்ல. ஸோ அதை விட அதிகமாக தான் நீங்கள் ஃபோர்ஸ் கொடுக்கணும். கரெக்டாக? ஸோ இப்போ ட்ராயிங் வாட்டர் ஃப்ரம் அ வெல். அடுத்தது ஃபோர்ஸ் அப்ளைடு வித் க்ரோபார் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இப்படி இருக்கும். நீங்கள் வந்து அந்த இது மேலே ஒரு மாதிரி இப்படி இருக்குல்ல, வளைஞ்ச மாதிரி இருக்குல்ல, ஸோ அதுக்கு மேலே வந்து நீங்கள் லோடு கொடுப்பீங்க, அதை வந்து இங்கேருந்து தூக்குவீங்க. ஓகே, ஸோ இதுதான் லீவரோட அந்த ஒரு அப்ளிகேஷன். ஓகே, அப்போ இது எல்லாமே நம்ம அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸ்ன்னு தான் சொல்லுவோம். ஏன் அப்படின்னா இந்த லோடு வந்து எப்போ நகரும், இது வந்து ஒரு ஃபோர்ஸை கொடுக்கும்ல, அதை விட நீங்கள் கொடுக்குற ஃபோர்ஸ் வந்து அதிகமாக இருந்தால் மட்டும்தான் இது நகரும். ஸோ அது வந்து நாட் ஈக்குவலான ஃபோர்ஸில், அதனால இது அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஃபோர்ஸஸ் ஆன் த வெயிட் பேலன்ஸ், வெயிட்டை மெஷர் பண்ணுறது இதெல்லாமே வந்து இந்த அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸ் அதோட எக்ஸாம்பிள்ஸ். ஓகே, இப்போ ஒரு சிஸ்டம் வந்து நம்ம ஈக்குலிபிரியம்க்கு கொண்டு வரணும் பை அப்ளைங் another ஃபோர்ஸ் அப்படின்னா which is equal to the resultant force in magnitude but opposite in the direction, such force தான் நம்ம ஈக்குலிபிரியன்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஈக்குலிபிரியன்ட் அப்படிங்கிறது இப்போ இங்கே வந்து 3 பேர் எடுக்கிறாங்க, இங்கே ஒரு 3 பேர் எடுக்கிறாங்களா, என்னென்னு நம்ம கன்சிடர் பண்ணலன்னா இவங்க இருக்கிறவங்களாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஓகேவா? அப்போ இவங்க வந்து பிடிச்சி இழுத்துற மாதிரி வராங்க. நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா இன்னொரு ஸ்டூடெண்ட்டை கூப்பிட்டு நீ இங்கே பிடிச்சி இழு அப்படின்னு சொல்கிறேன். ஸோ அப்போ வந்து இவங்க 3 பேரோட வெயிட்டுக்கு இவங்க 4 பேரோட வெயிட் வந்து கரெக்டாக இருக்குது. ஓகேவா? ஸோ அதை தான் நம்ம ஈக்குலிபிரியன்ட் அப்படின்னு சொல்கிறோம். என்ன சொல்கிறாங்க, ஒரு சிஸ்டமை நான் ஈக்குலிபிரியம் கொண்டு வரணும்னா இந்த சைடும் போகக்கூடாது, இந்த சைடும் போகக்கூடாது. ஓகேவா? அப்படி கொண்டு வரணும் அப்படின்னா பை அப்ளைங் another ஃபோர்ஸ், நான் இன்னொரு ஸ்டூடெண்ட்டை இது பண்ணுறேன்ல, which is equal to the resultant force in magnitude but opposite in the direction. அப்போ எனக்கு என்ன சொல்கிறாங்க, இப்போ முன்னாடி நான் அந்த ஸ்டூடெண்ட்டை இங்கே கொடுக்கறதுக்கு முன்னாடி நான் இதோட ரிசல்டன்ட்டுன்னு பார்க்கும்போது இவங்க வந்து நிறைய ஃபோர்ஸை கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தெரியுது. அப்போ இந்த இடத்துல வந்து எனக்கு ரிசல்டன்ட் அதிகமாக இருந்தது அப்படின்னா நான் இதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன் நான் ஒரு ஃபோர்ஸை கொடுப்பேன். ஸோ அந்த ரிசல்டன்ட்டுக்கு ஏற்ற ஃபோர்ஸை நான் கொடுக்கும்போது எனக்கு வந்து அது வந்து ஈக்குலிபிரியன்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? A system can be brought to equilibrium by applying another force which is equal to the resultant force in magnitude. அந்த ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் இன் மேக்னிடியூட் பட் ஆப்போசிட் இன் டைரக்ஷன், அந்த டைரக்ஷனுக்கு ஆப்போசிட்டாக நான் ஒரு ஃபோர்ஸ் கொடுத்தேன் அப்படின்னா அந்த ஃபோர்ஸை தான் நம்ம ஈக்குலிபிரியன்ட் அப்படின்னு சொல்லுவோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ.